ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்து வடை தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், உளுந்து, சீரகம், மிளகு, அரிசி மாவு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 hour உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ உளுந்து மாவு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸோட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பலபலன்னு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் மாவு கூட நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மாவு கூட இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்தலாம். மாவு கூட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அடுத்து சீரகம், முழு மிளகு தான் சேர்த்துருக்கேன். அடுத்து அரிசி மாவு ஒரு 2.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறது. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம கை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு சைடு நம்ம கடா வச்சு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். வடை சுடுறப்ப எப்போதும் மிதமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் நல்லா உருட்டிட்டு சென்டராக ஒரு ஹோல் போட்டு நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறேன். அந்த மாதிரி போட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த உளுந்து கையில் ஒட்டாமல் அந்த உருண்டையாக உருட்டிட்டு நெடுப்புற ஹோல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளேம் வந்து எப்போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சிடாதீங்க. மேலே வந்து நல்லா பொரிஞ்சிருக்கும், உள்ற பட் வேகாது. பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வடையெல்லாம் மேலே வந்துட்டுருக்கு. இப்போ 1 by 1 நம்ம திருப்பி விடலாம். பாருங்க, பபிள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ வடையெல்லாம் நல்லா மேலே நல்லா எழும்பி வந்துருச்சு. இப்போ 1 by 1 அழகாக திருப்பி விட்டுருங்க. நல்லா கலர் கொடுத்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நமக்கு கிறிஸ்பியாக நமக்கு வடை கிடச்சிருச்சு. அடுத்த செட்டு நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து உடம்புக்கு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் போல் டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.